ஹாய் காய்ஸ், ஐ எம் பார்கவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெக்சர் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் லெக்சர் 2 பார்க்க போகிறோம். லெக்சர் 1ல் நம்ம வந்து ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்னா என்ன அப்படின்றத கிளியராக பார்த்தோம். அண்ட் இன்னொரு விஷயமும் பார்த்தோம், ரூல்ஸ் டு டிட்டர்மைன் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் பார்த்தோம். லைக் ஜீரோவில் என்னென்ன ஆக்சிடேஷன் நம்பர் வரும், அமல்கம்க்கு என்ன, அதுக்கப்புறம் எலிமெண்டல் ஃபார்மில் இருந்தால் என்ன, அதுக்கப்புறம் லைக் பேரடாக்ஸ் ஃப்ராக்ஷனல் நம்பர்ல இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து எப்படி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் பார்த்தோம். கரெக்டா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்க போறோம். அதுக்கப்புறமாட்டி டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் என்னென்ன இருக்கு, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். அண்ட் இந்த சாப்டரோட லாஸ்ட் டாபிக் பேலன்சிங் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்க்க போறோம். லைக் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், அயான் எலக்ட்ரான் மெத்தட், இது ரெண்டையும் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, எல்லாரும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நோட்ஸ் எடுத்துக்கோங்க, லைக் கொஸ்டினும் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? டைம் கொடுப்பேன், அந்த டைமுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட், அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். அந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டு கம்பேர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட் பேஸ். அதாவது அசிடிட்டியையும் ஆக்சிடேஷன் நம்பரையும் கம்பேர் பண்ண போறோம். புரியுதா? அசிடிட்டியையும் ஆக்சிடேஷன் நம்பரையும் கம்பேர் பண்றோம். அசிடிக் ஸ்ட்ரென்த் நம்ம எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா, ஆக்சிடேஷன் நம்பருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இங்கேன்னு இல்லை, ஜிஓசிலையுமே அசிடிக் ஸ்ட்ரென்த் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அங்கேயுமே நீங்க சில இதுல ஆக்சிடேஷன் நம்பர் வச்சு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அசிடிக் ஸ்ட்ரென்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிடேஷன் நம்பர், ஆனா பேசிக் ஸ்ட்ரென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சிடேஷன் நம்பர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் HClO எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 காம்பவுண்ட்ஸ் எடுத்திருக்கேன். HClO, HClO2, HClO3. இதுல HClOட ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோ? HClOட ஆக்சிடேஷன் நம்பர் +1, HClO2ஓட ஆக்சிடேஷன் நம்பர் +3, HClO3ஓட ஆக்சிடேஷன் நம்பர் +5. ஓகேவா? ஸோ இதுலயே நம்மளுக்கு தெரியும் ஆக்சிடேஷன் நம்பர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு. அப்போ ஆர்டர் ஆஃப் அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி வரும்? HClO3 ஃபர்ஸ்ட் வரும், HClO2 செகண்ட் வரும், HClO லாஸ்ட்ல வருது. ஓகே, டன். அப்போ இதையே நீங்க பேசிக் ஸ்ட்ரென்த்துக்கு எழுதும் போது எப்படி எழுதுவீங்க? பேசிக் ஸ்ட்ரென்த்துக்கு எழுதும் போது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுவோம். புரியுதா? எப்படி? HClO3 greater than HClO2 greater than HClO. இதுதான் பேசிக் ஸ்ட்ரென்த்துக்கான ஆர்டர். ரைட், டன். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் தரேன், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுவேன். லைக் இதே மாதிரியே ஒரு 3 காம்பவுண்ட்ஸ் தரேன், அந்த 3 காம்பவுண்ட்ஸ்க்கான ஆன்சர் என்னன்னா H3PO4, H3PO3, H3PO2. இதுக்கான அசிட்டிக் ஸ்ட்ரென்த்துக்கான ஆர்டர் பேசிக் ஸ்ட்ரென்த்துக்கான ஆர்டர். கரெக்டா 1 minute டைம். எல்லாரும் ஆன்சர் பாருங்க. ஃபாஸ்டா யாரெல்லாம் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஆக்சிடேஷன் நம்பர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கோங்க, அப்போதான் அசிட்டிக் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்க கரெக்டா இருக்கும். ஆன்சர் கிடைச்சதா எல்லாருக்கும்? ஃபைன். பண்ணவங்க ஓகே, பண்ணாதவங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ அசிட்டிக் ஸ்ட்ரென்த் எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, ரைட்? இதுக்கு வந்து +5 வந்திருக்கும், இதுக்கு 3, இங்க +1 வந்திருக்கும். கரெக்டா? ஓகே, இப்போ எல்லாரும் அசிட்டிக் ஸ்ட்ரென்த் எப்படி எழுதிருப்பீங்க? ஐ மீன் சில பேர் அசிட்டிக் ஸ்ட்ரென்த் எப்படி எழுதிருப்பீங்க? ஏன்னா இதுக்கு தானே ஃபர்ஸ்ட். ஸோ H3PO4 greater than H3PO3 greater than H3PO2 இப்படிதான் எழுதியிருப்பீங்க. கரெக்டா? பேசிக் ஸ்ட்ரென்த்துக்கு H3PO4 less than H3PO3
less than H3PO2. ஓகே, இப்படிதான் வந்து இதுக்கானதை எழுதியிருப்பீங்க. பட் இது வந்து தப்பு. ஓகேவா? இது வந்து இப்படி எழுதக்கூடாது. இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லைக் எக்ஸப்ஷன்ஸ். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா எக்ஸப்ஷன். அது வந்து நம்ம பார்க்கலாம். சில பேர் வந்து இது முன்னாடியே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன்ஸ் ஞாபகம் இருந்திருக்கும். பட் எத்தனை பேருக்கு அது கரெக்டுன்னு தெரியல. ஓகே, டன். இதுதான் என்ன அப்படின்னா எக்ஸப்ஷன்ஸ். ஸோ H3PO4 அதாவது பாஸ்பரிக் ஆசிட், பாஸ்பரஸ் ஆசிட், ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு அசிட்டிக் ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி OH குரூப்பை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுவோம். இதே மாதிரி நிறைய குரூப்ல வந்து லைக் அதோட ஸ்டெபிலிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அசிட்டிக் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகும். அப்புறம் அந்த ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ்னால அசிட்டிக் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி நிறைய ஆகும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்படி ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, அதை சொல்லிட்டீங்க. பட் ஒரு எக்ஸப்ஷன்ஸ் தானே சொல்லியிருக்கீங்க, இன்னும் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ இதெல்லாம் எப்படி ஆன்சர் கொஸ்டின்ல கேட்டா எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்க வந்து அசிட்டிக் ஸ்ட்ரென்த், பேசிக் ஸ்ட்ரென்த்தை பத்தி ஜிஓசியில இன்னுமே கொஞ்சம் கிளியர் கட்டா படிப்பீங்க. ஓகேவா? லைக் டீடைலா படிப்பீங்க. ஸோ அதனால பேலன்ஸ் இருக்கிறது அங்கே கிளியரா நடத்துவேன். ஓகேவா? இப்போ இந்த சாப்டருக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இப்போ இதுல நடத்திட்டு இருக்கேன். ஓகே, இது ஒரு எக்ஸப்ஷன், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது OH குரூப் வச்சும் ஆக்சிடேஷன் லைக் அசிட்டிக் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது. ஃபைன். நெக்ஸ்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன, அதை வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து நமக்கு டிட்டர்மைன் பண்ணுது. இதுதான் ஆக்சிடேஷன் நம்பரோட நம்மளுக்கு செகண்ட் அப்ளிகேஷன். என்னன்னா டு டிட்டர்மைன் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஓகே, ஆக்சிடைசிங் அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்னா என்ன அப்படின்னா அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அவங்கள ரெடியூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்கள ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க ரெடியூஸ் ஆயிட்டு இன்னொருத்தவங்களை ஆக்சிடைஸ் பண்றது தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அவங்க வந்து அவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும். ஓகேவா? அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன, எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, தன்னை ரெடியூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்கள ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் கம்மியா இருக்கும். ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன, எலக்ட்ரான்ஸை கொடுப்பாங்க. ஓகேவா? எலக்ட்ரான்ஸை வாங்கிக்க மாட்டாங்க, எலக்ட்ரான்ஸை கொடுப்பாங்க, இன்னொருத்தவங்களை ரெடியூஸ் பண்ணிட்டு அவங்க ஆக்சிடைஸ் ஆவாங்க. ஓகேவா? இன்னொருத்தவங்களை ரெடியூஸ் பண்ணிட்டு அவங்க ஆக்சிடைஸ் ஆவாங்க. ஸோ இவங்களுக்கான ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து உங்களுக்கு கொஷின் லைக் ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் பண்ணா உங்களுக்கு புரியும். அது வந்து நான் இந்த அப்ளிகேஷன்லாம் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு புரியும் ஆக்சிடைசிங்னா என்ன, ரெடியூசிங்னா என்ன அப்படின்றது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் அன் எலமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அந்த குரூப் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். லைக் பீரியாடிக் டேபிள்ல உள்ள குரூப் நம்பருக்கு ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ +1, அதாவது குரூப் 1 எடுத்துக்கோங்க. குரூப் 1ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1, குரூப் 2ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2, குரூப் 13ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு எலிமெண்டல் ட்ரீ மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எலிமெண்டல் ட்ரீ நான் ஏன் இப்படி போட்டேன்னா சும்மா ஒரு லைக் எப்பவுமே எனக்கு தியரியா படிச்சுட்டு என்ன பொறுத்தவரை தியரியா படிச்சா எனக்கு பெருசா எதுவுமே மைண்ட்ல இருக்காது. லைக் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் நான் கொஞ்சம் படிக்கிறேன். லைக் நானே ஏதாவது ஒரு ட்ரீ போட்டுப்பேன், இல்லைன்னா ஏதாவது பாக்ஸ் போட்டுப்பேன். அந்த மாதிரி தான் நான், எனக்கு அப்பதான் அது வந்து மைண்ட்ல இருக்கும். ஸோ அதனாலதான் இது சும்மா ஒரு ட்ரீ மாதிரி போட்டேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் பார்க்கவும் ஒரு மாதிரி நல்லா இருந்தது அண்ட் ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா நீங்க இப்படியே எழுதிக்கோங்க. பட் இல்லக்கா எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து +1 போட்டு குரூப் 1, +2 போட்டு குரூப் 2 அந்த மாதிரி கூட போட்டு எழுதிக்கோங்க. ஃபைன். இப்போ +1னா குரூப் 1. ஓகேவா? +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து குரூப் 1க்கு, குரூப் 2க்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து குரூப் 13க்கு. ஓகேவா? குரூப் 14க்கு -4ல இருந்து +4 வரைக்கும். குரூப் 14க்கு லாஸ்ட்ல 4 இங்கேயும் 4. ஸோ -4 to +4. அதே மாதிரி குரூப் 15க்கு -3 to +5, -3ல இருந்து +5. குரூப் 16க்கு -2ல இருந்து +6. குரூப் 17க்கு
-1 to 17 எக்ஸப்ட் ஃப்ளூரைடு. அதே மாதிரி குரூப் 16ல எக்ஸப்ட் ஆக்சிஜன். ஏன்னா ஆக்சிஜன் டைஃப்ளூரைடு, ஆக்சிஜன் ஃப்ளூரைடு இது எல்லாத்துலயுமே நம்மளுக்கு -1 வரும் இல்லையா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் எக்ஸப்ஷன். அண்ட் -2 to +6. அதுக்கப்புறம் குரூப் 17ல -1 to +7 எக்ஸப்ட் ஃப்ளூரைடு. ஏன்னா அதான் சொன்னல அந்த ஃப்ளூரைடு இதுல. அதுக்கப்புறமாட்டி குரூப் 18 வந்து 0 எக்ஸப்ட் எதுனா ஜெனான் அண்ட் கிரிப்டான். ஏன்னா ஜெனானும் கிரிப்டானும் லைக் +1 ஆக்சிடேஷன் கொடுப்பாங்க, +2 ஆக்சிடேஷன் கொடுப்பாங்க. சில காம்பவுண்ட்ஸோட சேர்ந்து +1 +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுக்கறதுனால ஜெனானும் கிரிப்டானும் நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி. ஓகேவா? ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்றேன். நீங்க என்னென்ன குரூப் அப்படின்றத லைக் கமெண்ட்லயோ சாட்லயோ இல்ல உங்களுக்குள்ளேயோ நீங்க வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகே, பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிறேன். குரூப் 1க்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட், குரூப் 2க்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஓகேவா? அதுக்கப்புறம் குரூப் 14க்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட், குரூப் 15க்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட், குரூப் 16க்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட், குரூப் 17க்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட், குரூப் 18க்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட். அண்ட் குரூப் 18ல யார் யார் எக்ஸப்ஷன்ஸ்? இவங்க 2 பேரும் எக்ஸப்ஷன். குரூப் 17ல யார் எக்ஸப்ஷன்? இவர் எக்ஸப்ஷன். குரூப் 16ல யார் எக்ஸப்ஷன்? இவர் எக்ஸப்ஷன். ஓகே ஃபைன். குரூப் 15லலாம் யாருமே இல்லை. ஓகே, இவங்க இருக்காங்கல்ல, இவங்க இருக்காங்கல்ல இந்த டி பிளாக், டி பிளாக்னு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதான் எனக்கு மைண்டுக்கு வருது டி பிளாக்னு. ஓகே, இந்த டி பிளாக்ல உள்ளவங்க இவங்க வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, ஓகேவா? இவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். லைக் ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ்க்கும் இவங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஏன் இவங்களுக்கு வேரி ஆகிட்டே இருக்கு? எல்லாருக்கும் இப்போ குரூப் 1னா +1ன்னு சொன்னீங்க, ஏன் இவங்களுக்கு மட்டும் வேரி ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து இன்னர் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிறதுக்கு இன்னர் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஒவ்வொரு காம்பவுண்டோட இவங்க இருக்கும்போது இவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, இது ஏன்னா இவங்களுக்கு இன்னர் டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால. இந்த டி பிளாக்கை பத்தி நம்ம வந்து டி அண்ட் எஃப் பிளாக் இருக்குல்ல அந்த லெசன்ல வந்து கிளியரா பார்ப்போம், ஓகேவா? நான் அதை வந்து ஜஸ்ட் ஒரு +1 குரூப் 1க்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட், அப்போ குரூப் 1ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது எடுத்துட்டு வந்தேன், ஓகேவா? ஓகே ஓகே, இவ்வளவுதான். இது வரைக்கும் இப்ப புரிஞ்சுதா? லைக் பிரீமியர் எதுக்காக பண்றது அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான், ஓகேவா? ஸோ ஏதாவது நான் வந்து இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் நான் டைம் கொடுத்து நீங்க ஓகே சொல்லுங்க, நீங்க ஓகேவா புரிஞ்சுதான்னு கேட்கும்போது நீங்க புரிஞ்சு ஓகேக்கா கிளியர் அப்படின்னு நீங்க எனக்கு மெசேஜ்ல சொன்னா அது கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்கும், லைக் லைவ் கிளாஸ் மாதிரியே ஃபீல் ஆகும். அதனாலதான் நாங்க இந்த ப்ரீமியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதே கொண்டு வந்தது. ஸோ நாங்க என்னெல்லாம் எங்களால செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். நீங்க படிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. நெக்ஸ்ட் தேர்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம். அதாவது சென்ட்ரல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, நான் என்ன சொன்னேன்? ஆக்சிடேஷன் ஏஜென்ட்ஸ்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன், ரெடியூசிங் ஏஜென்ட்னாலும் நான் என்னன்னு சொல்லிட்டேன். ஆக்சிடேஷன் ஏஜென்ட்னா என்னன்னு சொன்னேன்? லைக் ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸா இருக்கும், தன்னை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவங்களை ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவங்க எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஃபைன். ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னன்னு சொன்னேன்? அதாவது தன்னை வந்து ஆக்சிடைஸ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களை ரெடியூஸ் பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமா இருக்கும், எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணுவாங்க. இது ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த கான்செப்ட் ஓகே இல்ல? இதுல கிளியரா இருக்கீங்கல்ல? இதே இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் எனக்கு மேக்சிமமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சென்ட்ரல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் நம்பர் எனக்கு மேக்சிமமா இருக்கு. லைக் இப்போ வந்து எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஓகே குரூப் 14 எடுத்துக்கோங்களேன். இந்த குரூப் 14க்குள்ள -4 to +4
ஓகேவா, -4 to +4. இது நடுவில் இருக்கு, லைக் +3ல இருக்கு, இல்லை வந்து -3ல இருக்கு, இல்லை +4லே இருக்கு, இல்லை -4ல இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்க மேக்சிமமா இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஆக்சிடேஷன் நம்பர், சென்ட்ரல் ஆட்டம்கான ஆக்சிடேஷன் நம்பர் மேக்சிமமா இருந்ததுன்னா அவங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா நம்மளுக்கு ஆக்ட் ஆவாங்க. ஃபைனா. ஆக்சிடேஷன் நம்பர் மினிமமா இருந்தாங்கன்னா, லைக் சென்ட்ரல் ஆட்டம்கான ஆக்சிடேஷன் நம்பர் மினிமமா இருக்கு அப்படின்னா அவங்க ரெடியூசிங் ஏஜென்ட்டா நம்மளுக்கு என்ன ஆவாங்க அப்படின்னா ஆக்ட் ஆவாங்க. ஆக்சிடேஷன் நம்பர் மேக்ஸிமம்லேயும் இல்லைக்கா, மினிமம்லேயும் இல்லைக்கா, இன் பிட்வீனில் இருக்குது அப்படின்னா அவங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுவாங்க, ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போது ஒருத்தவங்களுக்கு லைக் எப்படி சொல்கிறது, இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஒருத்தர் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, குட் பர்சன். ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கவங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆக்சிடேஷன் நம்பர் நம்மளுக்கு லைக் இவங்களுக்கான அந்த குட் ஹார்ட்டட் பர்சனாக இருக்கிறதுனால இவங்களுக்கான அந்த குவாலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் குவாலிட்டிஸ் இவங்கள்ட்ட இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக நம்மளுக்கு ஆக்ட் ஆவாங்க. இவங்களுக்கான அந்த லைக் ரெடியூசிங் ஏஜென்ட்ல இவங்களுக்கான அந்த குட் ஹார்ட்டட் பர்சன், அந்த குட் ஹார்ட் குவாலிட்டிஸ் வந்து இவங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஓகேவா, லைக் கேரக்டர் வைஸ் இவங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா இவங்க ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆவாங்க. இல்லை ரெண்டுத்துக்குமே நடுவில் செல்ஃபிஷாகவும் இல்லைக்கா, நல்லவங்களும் தெரியல, சிலர் சொல்லுவாங்க நல்லவங்களா இல்லை நீ நல்லவளாம் கெட்டவனானே எனக்கு தெரிலடா அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ரெண்டு சைடும் ஆக்ட் ஆவாங்க. லைக் உன்னிட்ட பேசும்போது உனக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுப்பாங்க, பின்னாடி போயிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட பேசும்போது நம்மளை பற்றியே பின்னாடி குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க எல்லாருமே லைக் ஆக்சிடைஸாகவும் நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆவாங்க, ரெடியூசிங் ஏஜென்ட்டாகவும் ஆக்ட் ஆவாங்க. எனக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, கரெக்டாக இருக்கு இந்த எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தாச்சு. தேர்ட் அப்ளிகேஷன் பார்த்தாச்சு. ஃபோர்த் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, லைக் ஒரு ஆக்சிடென்ட்டு இல்லைன்னா அந்த ரிடக்டன்ட் இவங்களோட ஈக்குவல் அண்ட் வெயிட். இப்போ நான் என்ன சொன்னேன், அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆவாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அவங்களோட குவாலிட்டி மேக்ஸிமமாக இருக்கணும். ஸோ அவங்களோட குவாலிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். அவங்களோட குவாலிட்டி எவ்வளோ இருக்குது, லைக் அவங்களோட கேரக்டர் குவாலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் வெயிட், அப்படி ஈக்குவல் அண்ட் வெயிட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு ஆக்சிடென்ட் அண்ட் ரிடக்டன்ட்கான ஈக்குவல் அண்ட் வெயிட்டை டிட்டர்மைன் பண்ணுறது நம்ம ஆக்சிடேஷன் நம்பருக்கான அப்ளிகேஷன் தான். ஓகே, ஈக்குவல் அண்ட் வெயிட்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இதை மோல் கான்செப்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஈக்குவல் அண்ட் வெயிட்டு நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். The mass of a substance that react with or supplies 1 mole of electrons in a redox reaction. அதாவது ஒரு மாஸ் நம்மளுக்கு வந்து ஒரு 1 mole of electronsோட நம்மளுக்கு ரியாக்ட் ஆகும்போது அந்த வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கான டெஃபினேஷன். லைக் ஃபார்முலாவில் சொல்லும்போது சிம்பிளாக என்ன அப்படின்னா, மோலார் மாஸ் டிவைடட் பை எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு கெயின் ஆனிச்சு, இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்மளுக்கு லாஸ் ஆனிச்சு. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா. ஆக்சிடென்ட் கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா எப்படி மாறும், மோலார் மாஸ் டிவைடட் பை லாஸ் ஆஃப் அயான்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து ரிடக்டன்ட் கண்டுபிடிக்கும் போது மோலார் மாஸ் டிவைடட் பை கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுதான் ஃபார்முலா. ஸோ அது ஆக்சிடென்ட்டுக்கு ரிடக்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் 2 ஃபார்முலாவே லைக் ஆர் போட்டு ஒரே மாதிரி தான் போட்டிருக்கேன். ஆக்சிடென்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கீழே போட்டுக்கோங்க. ரிடக்டன்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கீழே போட்டுக்கோங்க. ஓகேவா, ஃபைன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு ஒரு சம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றது எழுதியிருக்கேன், சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எண் கண்டுபிடிக்கணும். அதாவது கீழே வந்து எவ்வளோ இது ரிடக்டண்டாக இருந்ததுன்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கணும், இல்லை அது ஆக்சிடென்ட்டாக இருந்ததுன்னா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நான் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுது கெயின் ஆகுது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் KMnO4 இன் அசிட்டிக் மீடியம். ஓகே, KMnO4ஓட மோலார் மாஸ் எவ்வளோ அப்படின்னா 158 கிராம் பெர் மோல். ஓகேவா, மோலார் மாஸ் எல்லாரும் கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன், மோல் கான்செப்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ இது கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ரியாக்ஷன் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேவா, அந்த ரியாக்ஷன் வந்து கொஸ்டின்லேயே இருக்கும். சம்டைம்ஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் எல்லாமே இருக்கலாம். நான் இப்போ கொடுத்துருக்கிறதுல இந்த ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ தானே ஸ்டார்டிங் கொஸ்டின் தானே, ஸோ பேசிக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன்.
ஃபைன், மோலார் மாஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுல வந்து எனக்கு எவ்வளோ ஆக்சிடென்ட் கண்டுபிடிக்கணும், அதாவது ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிடென்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இது mn + 7லேருந்து எனக்கு +2க்கு போகுது. ஓகேவா, +7லேருந்து +2க்கு போகுது. என்னடா அது? ஓகே, ஸோ லைன் வரும், லைன் வர மாட்டேங்குதேடா. சரி, ஓகே. mn வந்து +7லேருந்து +2க்கு போயிருக்கு. அப்போது எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5 எலக்ட்ரான்ஸ். அப்போ கெயின் ஆஃப் 5 எலக்ட்ரான்ஸ். ஏன்னா இங்கே ரிடக்ஷன் தான் நடந்திருக்கு. ஸோ கெயின் ஆஃப் 5 எலக்ட்ரான்ஸ். டன். ஓகே, இப்போ மாலிகுலர் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்ன? மாலிகுலர் வெயிட் டிவைடட் மோலார் மாஸ் டிவைடட் பை n. அப்போ மோலார் மாஸ் நம்மளுக்கு 158 டிவைடட் பை n வந்து நம்மளுக்கு 5. ஸோ இது வந்து 5 3s are 15, 5 1s are 5, பேலன்ஸ் 3 இருக்கும். அப்போது 5 6 are 30. ஓகே, 31.6 இதுதான் ஈக்குவலன்ட் வெயிட். ஓகேவா, இது சிம்பிளாக கொடுத்துருக்கேன். பட் இந்த ஈக்குவலன்ட் வெயிட்டை வச்சு நிறையா கொஷின்ஸ் கேட்கலாம். ஏன்னா ஆக்சிடேஷன் நம்பர்லேருந்து தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஈக்குவலன்ட் வெயிட்லேருந்தும் கேட்கலாம். ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னும் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ், ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் நம்மளுக்கு 4 மெயின் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது, பி ஒரு எலமெண்ட் இருக்குது, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் 2Mg + O2, அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளுக்கு 2MgO ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, இது நார்மலாக எல்லாருக்கும் தெரியும். டீகம்போசிஷன் ரியாக்ஷன், இதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். காம்பவுண்டாக இருக்காங்க, அவங்க 2 பேரும் உடஞ்சி தனித்தனியாக எலிமெண்ட்டாக இருக்காங்க. ஓகேவா, இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுவேன், பட் அது தப்பாக போயிடுவான் தான். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் இப்படி சும்மா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா ஏபி அது 2ஆக உடஞ்சி நம்மளுக்கு A + B அப்படின்னு வரும். 2HGO அது நம்மளுக்கு 2ஆக நம்மளுக்கு டிசோசியேட் ஆகி 2HG + O மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன். எல்லாரும் லைக் அட்டென்டிவாக லிசன் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, சேம் சப்ஸ்டன்ஸே ஆக்சிடைஸும் ஆகும், ரெடியூஸும் ஆகும். இப்போ எப்படி அப்படின்னா, 2H2O2லேருந்தே நம்மளுக்கு ஆக்சிடைஸும் ஆகியிருக்கு. ஏன்னா இங்கே வந்து +1, இங்கே வந்து 0. புரியுதா? ஸோ இதே ரியாக்ஷன்லேருந்து O2 நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிடைஸும் ஆகிருக்கும், ரெடியூஸ். ஒரே சப்ஸ்டன்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஆக்சிடேஷனும் நடந்திருக்கு, ரிடக்ஷனும் நடந்திருக்கு. காம்பவுண்ட் ஒன்று தான். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஒரே காம்பவுண்டில் தான் நம்மளுக்கு ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும். இதுலேயே இன்னொரு ரியாக்ஷன் இருக்குது, ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது ரிவர்ஸ் ஆஃப் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது 2 எலமெண்ட்லேருந்து லைக் 2 எலமெண்ட் இருக்கும், அந்த 2 எலமெண்ட்லேருந்து ஒரு இந்த சைடு ப்ராடக்ட் சைடில் ஒரு காம்பவுண்ட் தான் இருக்கும். அவங்க 2 எலமெண்ட்டும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 எலமெண்ட்டுமே ஒரு காம்பவுண்டில் ஆக்சிடைஸும் ஆயிருக்கும், ரெடியூஸும் ஆயிருக்கும். அப்படியே இதுக்கு ஆப்போசிட். புரியுதா? அதுதான் ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அது மோஸ்ட்லி அளவுக்கு எழுதலை, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்னன்னா, இப்போ A + BC = AC + B, அதாவது இப்போ A + BCன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பியை விட்டுட்டு இந்த சி வந்து ஏவோட போய் ரிப்ளேஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ரிப்ளேஸ் ஆகுறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ AC + Bன்னு மாறிடும். இப்போ ஜிங்க் + காப்பர் சல்ஃபேட்னு இருக்குன்னா, இது வந்து நம்மளுக்கு ரியாக்ட் ஆகி இந்த இடத்துல இந்த காப்பரை விட்டுட்டு இந்த SO4 போய் ஜிங்கோட சேர்ந்துடும், ரிப்ளேஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்லேயும் நிறைய ரியாக்ஷன் இருக்குது. மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த மாதிரி நிறைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. பட் அது அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. மோஸ்ட்லி ரெடாக்ஸ் ரியாக்ஷனை பொறுத்தவரையில் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனில் தான் அதிகமாக கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்லையும் இல்லைனா மேட்சை கொடுத்துட்டு இந்த மேட்ச்சில் எது காம்பினேஷன் ரியாக்ஷன், எது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், எது டீகம்போசிஷன் ரியாக்ஷன், இப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இது இவ்வளோக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஃபைன். ஓகே, இதுதான் பீரியாடிக் டேபிள் சொல்லியாச்சு. ஓகே, டன். நெக்ஸ்ட்டு கொஷின்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின்.
கரெக்டாக 40 செகண்ட்ஸ் டைமு, சால்வ் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு எஸ்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ சாரி, இதுக்கு +1, அப்போ இதுக்கு என்ன -1. ஓகே, இதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. எது வந்து இதில் ஆக்சிடைஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம், எது வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எஸ் வந்து -1ல இருந்து 0க்கு போயிருக்கு, கரெக்டா? சிஎல் வந்து 0ல இருந்து இங்க -1க்கு போயிருக்கு. இது +1 அப்படின்னா அது -1. ஃபைன். அப்போ இதுல யார் ஆக்சிடைஸ் ஆயிருக்கா? எஸ் வந்து எனக்கு -1ல இருந்து 0 போயிருக்கு, அப்போ ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. சிஎல் வந்து 0ல இருந்து -1க்கு போயிருக்கு, ஓகேவா? அப்போ இது ரெடியூஸ் ஆயிருக்கு, இங்கே ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஃபைன். இதுல யார், இப்போ இந்த 3 கொஸ்டின் இருந்துச்சு. ஹூ இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? அப்படியே ஆப்போசிட், ரிடக்ஷன் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சாரி, ரெடியூசிங் ஏஜென்ட் தான் நம்மளுக்கு, ஆக்சிடைஸ் தான் நம்மளுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் H2S? எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் H2S அப்படின்னு கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 மோல் ஆஃப் H2S. இதான் ஆன்சராக வந்திருக்கணும் உங்களுக்கும், ஓகேவா? ஃபைன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் டன். செகண்ட் கொஷின் சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஃபைண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஃபைண்ட் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டம். இது எல்லாத்துலேயும் சென்ட்ரல் ஆட்டம்கான ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம H2SO4 எடுத்துக்கோம். சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னா யார் வந்து ஹை எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்காங்களோ அவங்க தான் சென்ட்ரல் ஆட்டமாக எடுத்துக்கணும். அப்போ H2SO4 2 + X, எஸ் தான் நமக்கு தெரியாது, +4 × -2 = 0. அப்போ 2 + X - 8 = 0. அப்போ X +6. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு +6. பி HCl O4. இதில் இவங்க தான் ஹை எலக்ட்ரான் நெகட்டிவ். ஓகே, 1 - X, ஏன்னா கரெக்டு தானடா. இங்கே HClO4ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு நிமிஷம், HClO4 கிடையாது. சரி, HClO4ம் வச்சுக்கோங்க, பட் இன்னொரு ஒரு ஆப்ஷன் எழுதிக்கோங்க, எஸ்பின்னு போட்டு எழுதிக்கோங்க. என்னன்னா HiO4, இதுதான் நான் HClO4ன்னு எடுத்திருக்கேன். பட் இது ஒரு வேண்டாம், அந்த காம்பவுண்டே வேண்டாம். ஃபைன். நெக்ஸ்ட்டு K2Cr2O7, இதுதான் நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் நமக்கு யாருன்னா Cr. ஓகே, 2 + 2x 7 2s are 14, நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, ஃபைன். அப்போ 12, அப்போ X +6. நான் டேரெக்டாக பண்ணிட்டேன்டா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணல. நீங்கள் டேரெக்டாக பண்ணுறவங்க டேரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு HNO3ல இவங்களுக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போது 1 + X 3 2s are 6 = 0. அப்போ X +5. யாரை கொடுத்துருக்கோம்? சாரிடா, K2MnO4, Mnக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 + X 4 2s are 8 = 0. அப்போ X +6. அடுத்து HiO4, அப்போ சாரி 1 + X 4 2s are 8 = 0. அப்போ X +7. இதில் இன்னொரு மாதிரியாகவும் ஒரு கொஷின் கேட்பாங்க. எப்படின்னா, இப்போ இதில் யார் யாருக்கெல்லாம் வந்து சேம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நீங்கள் யார் யார் சொல்வீங்க? H2SO4, K2Cr2O7, அதுக்கப்புறம் K2MnO4, இவங்க 3 பேருக்குமே சேம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்படிலாம் கொஷின் இருக்குது, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு கொஷின் சால்வ் பண்ணுங்க. ஓகே, இதில்
என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் ஈக்குவலன்ட் வெயிட் ஃபார் த ஃபாலோவிங். ஈக்குவலன்ட் வெயிட் கண்டுபிடிக்கணும், அப்படிதானா? ஆமாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் S2O3 இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்குது? 2. அப்போது 2 மோல்ஸ் ஆஃப் S2O3 2 மைனஸ். கரெக்டா? அது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும்? 2 எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபைன், முடிஞ்சா? நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கான ஈக்குவல் வெயிட் தானே கண்டுபிடிக்கணும். அப்போது ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை N. N எவ்வளோ? அப்போது ஒரு S2O3 எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்? அப்போ 1 மோல் ஆஃப் S2O3 எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்? 1 எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கேயே நான் 1 போடுறேன். ஏக்கா நீங்கள் 2வே போட்டால் என்ன அப்படின்னா, அப்படி நீங்கள் 2 போட்டிங்க அப்படின்னா இங்கேயும் 2 போடணும், கீழேயும் 2 போடணும். கேன்சல் பண்ணால் 1. ஏன்னா மாலிகுலர் மாஸும் நம்மளுக்கு டபுள் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு இதுக்கு மட்டும் எடுத்துக்கிறேன். அதனால தான் நான் டிவைடட் பை 1 அப்படின்னு போடுறேன். இப்போ M டிவைடட் பை 1. அப்போ ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு M. அதோட மாலிகுலர் மாஸ் என்னவோ அதுதான் ஈக்குவல் வெயிட்டும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது வெனேடியம் ஆக்சைடும் ஃபெர்ரிக் ஆக்சைடும் வச்சு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வெனேடியம் ஆக்சைடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன பண்ணணும்? இதுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஒரு நிமிஷம் இருங்க. வந்து 2வையும் சேர்த்து எடுத்துட்டுனா. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து -2 அப்படின்னா இப்போ இங்கே +2. ஃபெர்ரிக் ஆக்சைடுக்கு இங்கே +3, -3 +3, அண்ட் இங்கே வந்து -2, இங்கே +2, இங்கே +5. ஓகே, அப்போது வெனேடியம் ஆக்சைடு +2லேருந்து +5க்கு போயிருக்கு. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3. என்ன ஆயிருக்கு? இங்கே ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 3. N is equal to 3. இதுதானே கேட்குறாங்க. ஓகே, அப்போது ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் VO டிவைடட் பை 3. இப்போது ஃபெர்ரிக் ஆக்சைடுக்கு கேட்டாங்கன்னா Fe +3லேருந்து +2ல் இருக்குது. ஓகேவா? அப்போது நம்பர் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து N is equal to 1. ஆனால் இங்கே 2 அயான்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ 2 மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ் அப்படிங்கும்போது 2 மோல்ஸ் ஆஃப் Fe அப்படின்னா அப்போ N is equal to 2 தான். இப்போ ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் Fe2O3 டிவைடட் பை 2. இதோட மாலிகுலர் மாஸ் என்னவோ அதை போட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. அதான் ஆன்சர். ஓகே, 4th கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. Molecular weight of KBrO3 is M. What is its equivalent weight if the reaction is? இதுதான் reaction, அதோட equivalent weight என்ன? அதாவது BrO3யோட KBrO3யோட molecular weight Mனா அதோட equivalent weight எவ்வளோ அப்படின்றது தான் கொஸ்டின். ஃபைன், ஓகே. இப்போ இது ரியாக்ஷன், கம்ப்ளீட் ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க. KBrO3 gives Br மைனஸ் அப்படின்னா இதுக்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு KBrO3க்கு +5, +5லேருந்து -1க்கு போயிருக்கு. அப்போது இங்கே என்ன இருக்குது? +5லேருந்து -1க்கு போயிருக்கு அப்படின்னா இங்கே ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ்? எலக்ட்ரான்ஸோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 6. அப்போது +6 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி Br மைனஸாக இருக்குது. ஓகே, ஃபைன். ஈக்குவலன்ட் வெயிட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு M தான். KBrோட மாலிகுலர் வெயிட் M டிவைடட் பை 6. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து லைக் நல்லா வந்து எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் லீடர் போர்டு மாதிரி ஒன்று நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த லீடர் போர்டு ஒவ்வொரு
லெக்சருக்கும் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. யார் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ, லைக் இப்போ நான் ஒரு 10 கொஷின்ஸ் எடுத்துருக்கேன்னா 10 கொஷின்ஸில் யார் கரெக்டாக எல்லா 10 கொஷின்ஸு இல்லை 9 கொஷின்ஸ் யார் லீடிங்கில் இருக்காங்களோ அவங்க தான் அந்த லீடர் போர்டில் ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ அது ஒரு விஷயம். ஏன்னா கொஞ்சம் ஹெல்தி காம்படிஷனாக போகும்ல. ஸோ இன்னுமே உங்களுக்கு அதில் ஸ்டடீஸில் இருக்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அதனால் அது ஒரு பிளானாக இருக்குது. மேபி இந்த லெக்சரில் இருக்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் லெக்சரில் இருக்கலாம். ஃபைன். இந்த ரியாக்ஷன் C plus 4HNO3 gives CO2 plus 2H2O plus 4NO2. HNO3 acts. இதில் HNO3 நம்மளுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுதா, ஆசிடாக ஆக்ட் ஆகுதா, ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுதா, பேஸாக ஆக்ட் ஆகுதா, இதுதான் கொஷின். இந்த ரியாக்ஷனை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சி வந்து எனக்கு இங்கே 0ல் இருக்கு. ஓகேவா, 0லேருந்து எனக்கு எங்கே போயிருக்கு, +2க்கு போயிருக்கு. HNO3க்கு +5. ஸோ +5லேருந்து எனக்கு என்னோட வேல்யூ இது -2னா இங்கே +2க்கு போயிருக்கு. இங்கே என்ன ஆயிருக்கு, ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, ஏன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு, ஸோ ரிடக்ஷன். அப்போ HNO3 ஆப்போசிட், ரிடக்ஷன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தானே. அப்போ HNO3 இங்கே என்ன ஆக்ட் ஆகுது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது. கரெக்டா ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 சால்வ் பண்ணுங்க. ஓகே, இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் H2O2 ஆக்ட்ஸ் as a reducing agent? எந்த ரியாக்ஷனில் H2O2 ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது? ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் 1 எடுத்துக்குவோம். என்ன இருக்கு, Fe இருக்கா. ஸோ இங்கே -2னா இங்கே +2. ஸோ Fe +2லேருந்து நம்மளுக்கு +3க்கு போயிருக்கு. ஏன்னா இங்கே -3 இங்கே +3. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு H2O2 இங்கே -1 இங்கே +1. ஸோ ஆக்சிஜன் -1லேருந்து -2க்கு போயிருக்கு. ஓகே, அப்போது Fe வந்து ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. ஆக்சிஜன் வந்து ரிடக்ஷன் ஆயிருக்கு. அப்போ என்ன கொஸ்டின், H2O2 ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இங்கே ஆக்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. H2O2 இங்கே ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஃபைன், இது கிடையாதா, இது அப்படியே தூக்கி மேலே வச்சிரும், இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இது போக்க வேண்டாமோ, இதை எடுத்து இந்த ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் பாருங்க. என்னடா ப்ளஸ்ஸோட நிற்கிது, O2 எங்கே போச்சு? சரி ஓகே, O2 எழுதிக்கோங்க. இங்கே O2 வரும். ஓகே, Cl2 0லேருந்து எனக்கு -1க்கு போயிருக்கு. இங்கே +1 இங்கே -1. இது ஆக்சிஜன் -1லேருந்து எனக்கு 0க்கு போயிருக்கு. அப்போது இங்கே ஆக்சிஜன் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஐ மீன் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, இங்கே ரிடக்ஷன் நடந்திருக்கு. அப்போ இதில் ஆக்சிடேஷன் அப்படின்னா இங்கே என்ன ஆயிருக்கு, அது ரெடியூசிங் ஏஜென்ட்டாக நம்மளுக்கு ஆக்ட் ஆயிருக்கு. அப்போது செகண்ட் ஆப்ஷன் தானே. என்ன கேட்குறாங்க, ரெடியூசிங் ஏஜென்ட்டாக எங்கே ஆக்ட் ஆகுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி. 7th கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஓகே, அயோடின் ஷோஸ் த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் த காம்பவுண்ட். எந்த காம்பவுண்டில் அயோடின் வந்து ஹையஸ்ட் ஆக்சிடேஷனை காமிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு KI, இங்கே -1னா இங்கே +1. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. ஃபைன். நெக்ஸ்ட்டு KI3, இங்கே -3னா இங்கே வந்து 1 + 3x = 0ன்னு வரும், ஃப்ராக்ஷனில் வரும். அப்போது 3x = -1, அப்போ x -1/3. நெக்ஸ்ட்டு IF5, இங்கே -5, அப்போ இங்கே +5. கரெக்டா. நெக்ஸ்ட்டு KiO4, 1 + x 4 2s are 8 = 0, அப்போ x +7. இதில் யாருக்கு ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? ஆப்ஷன் டி, KiO4 தான் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8 சால்வ் பண்ணுங்க. என்ன கேட்குறாங்க, Cr2O7 ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரியாக்ஷனோட
ரிடக்டண்ட்டுக்கான ஈக்குவலன்ட் வெயிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதில் ரிடக்டண்ட் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஃபைன். ஓகே, ரியாக்ஷனை நான் கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். ஓகே, சிஆர் எனக்கு வந்து இங்கே +6 கரெக்டா? +6ல இருந்து எனக்கு +3க்கு போயிருக்கு. அப்போ எனக்கு இங்கே ரிடக்டன், அதாவது ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இங்கே ரிடக்ஷன் நடந்திருக்கு. அயோடின் வந்து எனக்கு -1ல இருந்து 0க்கு போயிருக்கு. இங்கே எனக்கு ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அப்போ இங்க என்ன கேட்குறாங்க? ரிடக்டன்ட், அதாவது ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்குறாங்க. ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கான ஈக்குவலன்ட் வெயிட் கேட்குறாங்க. யார் இங்கே ரெடியூசிங் ஏஜென்ட்? யார் ஆக்சிடைஸ் ஆயிருக்காங்களோ அவங்க தான் ரெடியூசிங். ஸோ அயோடின் தான் நம்மளுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட். அயோடினுக்கான ஈக்குவலன்ட் வெயிட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு அயோடினோட மாலிகுலர் வெயிட் வந்து 156 இல்லையே, அயோடினோட மாலிகுலர் வெயிட் 127 டிவைடட் பை எவ்வளோ எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் இருக்குது இது ரெண்டுக்கும் நடுவில்? n is equal to 1. இப்போ டிவைடட் பை n is equal to 1. அப்போது ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 127. இது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9, 10 ரெண்டுமே இருக்குது. சால்வ் பண்ணுங்கள். ரெண்டுமே ஈஸி கொஷின் தான். ஓகே, செலக்ட் த எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒரே காம்பவுண்ட்லேருந்து ஆக்சிடேஷனும் நடக்கணும், ரிடக்ஷனும் நடக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா இது ஒரே காம்பவுண்ட்லேருந்து நடக்கல. இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இது ரெண்டும் நல்ல. அப்போது இந்த ரெண்டு இதில் தான் ஏதோ ஒன்று. ஃபைன். இப்போது இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து லைக் சாரி, இது -3, இது +5. இது தனியாக வந்து இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இதுக்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட் லைக் +2 ஃபார்ம் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்? டிஸ்ப்ரொபோர்ஷனேஷனுக்கான ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் கம் ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொன்னேன். அது மாதிரி தான் இங்கே ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஒரு காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக ப்ராடக்டில் ஃபார்ம் ஆயிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு சொன்னேன்? கம் ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்னு சொன்னேன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனா சேம் ஆக்சிடேஷன் நம்பர் ரெண்டு ஒரு காம்பவுண்டில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்டில் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கணும்னு சொன்னேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் எப்படி ஆன்சர் இருக்கும்ல, இதான் ஆன்சரு, அது தெரிஞ்சிடுச்சு. இதை நம்ம இப்போது பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். நிமிஷம். இங்கே என்ன? 4H3PO3. இதில் இவங்க தான் சென்ட்ரல் ஆட்டம், இவங்களுக்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஸோ இங்கே -3, அதே மாதிரி இங்கே +5. இப்போ புரியுதா? இவங்க எப்படி இருந்தாங்க? ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேம் ப்ராடக்டில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தாங்க. இவங்க எப்படி இருக்காங்க பார்த்தியா? ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான், ஒரு காம்பவுண்ட்லேருந்து ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட், ரெண்டு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ராடக்டில் இருக்குது. இதுதான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் வந்து சி. த வேல்யூ ஆஃப் n, அதாவது இந்த ரியாக்ஷனில் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, என்னன்னே தெரியலடா, வாய்ஸ் டக்குன்னு மாறுது. இங்கே வந்து +7 mn, இங்கே வந்து +2. அப்போ 5 எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா இங்கே ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போது கெயின் ஆஃப் 5 எலக்ட்ரான்ஸ். அப்போது இங்கே n is equal to நமக்கு என்ன வரணும்? 5 தான் ஆன்சர். ஓகே, இது வரைக்கும் கொஞ்சம் எல்லாமே ஈஸியான கொஷின்ஸாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ்க்கு போகலாம். இல்லைனா இப்படி பண்ணலாம். ஓகே, நான் வந்து பேலன்ஸ் இருக்க அந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடையும் அயன் எலக்ட்ரான் மெத்தடையும் லைக் எடுத்துட்டு லாஸ்ட்ல நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி லெக்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பேலன்சிங் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் இதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். எனக்கு தெரிஞ்ச 2 மெத்தட் இருக்குது. அந்த 2 மெத்தடில் ஈஸியான மெத்தட்னா எனக்கு தெரிஞ்ச ஈஸியான மெத்தட்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் தான். அந்த ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தா லைக் ஆக்சிடேஷன் ரூல்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிடலாம்.
ஆனால் சில பேருக்கு ஈஸியாக இருக்கிறது அயன் எலக்ட்ரான் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பொதுவாக ஈஸியாக இருக்கிறது ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஐடென்டிஃபை ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, எல்லா ஆட்டம்ஸ்க்கான ஆக்சிடேஷன் நம்பரையும் கண்டுபிடிச்சிக்கணும். சரியா? அதுல எது ஆக்சிடைஸ் ஆகுது, எது வந்து ரிடக்ஷன் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட் அந்த ரியாக்ஷன்ல எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வாங்கியிருக்கோ அவ்வளவு எலக்ட்ரான்ஸ் அங்கே லாஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். அதாவது எவ்வளவு எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு, அதே எலக்ட்ரான் இங்கே லாஸ் ஆயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஆட்டம்ஸ் சார்ஜஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு. Fe plus CuSO4 gives FeSO4 plus Cu. அதாவது இங்க 0ல இருந்து இங்க +2க்கு போயிருக்கு. அப்ப இங்க ஆக்சைடு ஆயிருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் இங்க +2ல இருந்து 0க்கு போயிருக்கு. அப்ப எனக்கு வந்து லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆயிருக்கு. அதே 2 எலக்ட்ரான்ஸ் எனக்கு இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கெயினும் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, அசிட்டிக் மீடியம் ஆர் பேசிக் மீடியம்ல ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். அசிட்டிக் மீடியம்ல நம்ம எலக்ட்ரான்லாம் பேலன்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ H+ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஹைட்ரஜனை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல நம்ம H+ ஆயான சேர்க்கணும். ஓகேவா? லைக் H2O பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லைக் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து H2O ஆட் பண்ணணும். இவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக H+ அயன்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம H2O ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க. லைக் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே KMnO4 +7ல் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நான் கண்டுபிடிக்கணும். KMnO4 எனக்கு +7ல இருந்து எனக்கு +2க்கு போகுது. அப்போ ரிடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் கண்டுபிடிக்கணும். Fe2+ இருந்து எனக்கு 3+ போகுது. ஸோ ஆக்சிடைஸ் ஆகுது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகுதோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுதா, ஈக்குவலா இருக்கா அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு 5 எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுது, ஆனால் ஒரு எலக்ட்ரான் தான் எனக்கு லாஸ் ஆகுது. அப்போ இங்கே எலக்ட்ரான் வந்து எனக்கு ஈக்குவலா இல்லை. ஸோ அந்த எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன். ஓகேவா? லைக் இப்போ Fe வந்து 1 இருக்கு அப்படின்னா அந்த 1 நான் வந்து ரிடக்ஷனுக்கும் ரிடக்ஷன்ல இருக்க 5 நான் ஆக்சிடேஷனுக்கு கொடுக்க போறேன். MnO4- அப்போ இங்க இருக்க இங்க 5 தானே பார்த்தா இங்க 5 தான் போடணும். பட் ஆக்சிடேஷன்ல கூட நான் ரிடக்ஷன் கொடுத்துருக்கேன். அப்போ இங்க 1 வரும். அப்போ இங்கே 5 வரும். அப்போ இங்க 1 வரும், இங்க 1 வரும், இங்க 5 வரும். இந்த மாதிரி நான் ரியாக்ஷன் எழுதிட்டேன். இப்போ நான் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் இது பேசிக் லெவல் கொஸ்டின்னால இவ்வளோக்கு இருக்கு. இதுல H+ H2 ஆட் பண்றதெல்லாம் இல்லை. இது சும்மா ஒரு பேசிக் கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். ஓகேவா? H2O2 + KMnO4 gives O2 + Mn2+. எனக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் விட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கண்டுபிடிக்கணும். எனக்கு O2 வந்து -1ல இருந்து எனக்கு 0க்கு போயிருக்கு. ஸோ எனக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே லாஸ் ஆயிருக்கு, ஆக்சிடேஷன். Mn எனக்கு +7ல இருந்து +2க்கு போயிருக்கு. 5 எலக்ட்ரான்ஸ் எனக்கு கெயின் ஆயிருக்கு. ஸோ ரிடக்ஷன், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே எனக்கு எலக்ட்ரான் பேலன்ஸா இல்லை. அப்போ பேலன்ஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ரிடக்ஷன்ல இருக்க எலக்ட்ரான் நம்பர் ஆக்சிடேஷனுக்கும் ஆக்சிடேஷன்ல இருக்க எலக்ட்ரான் நம்பர் ரிடக்ஷனுக்கும் கொடுப்பேன். அப்படி கொடுத்து ரியாக்ஷன் எழுதிக்கோங்க. 5H2O2 + 2 KMnO4 gives 2 Mn2+ + 5 O2. இவ்வளவுதான் இப்போ ரியாக்ஷன் இருக்கிறது. இவ்வளோக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதை விட்டுருங்க, இது ரெண்டும் இப்போ எடுக்காதீங்க. இது நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுன்றதை நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மெத்தட் படி பார்த்தா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இது வந்து ஒரு அசிட்டிக் மீடியம். ஓகே, அசிட்டிக் மீடியம்ல நான் H+, அதாவது ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் H+ ஆட் பண்ணணும். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் H2O ஆட் பண்ணணும். ஓகேவா? இங்கே எனக்கு எவ்வளோ, ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஆட் பண்றதுக்காக நான் வந்து H+ ஆட் பண்ணணும். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக H2O ஆட் பண்ணணும். ஃபைன். இங்க எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்கு, 10 ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணிடலாம். 2 5s are 10, அதாவது 10 ஆக்சிஜனு ப்ளஸ் இங்கே ஒரு 4 to 18 ஆக்சிஜன் இருக்கு. இங்கே 10 தான் வந்திருக்கு. அப்போ இன்னும் 8 வரல. ஓகேவா? இன்னும் பேலன்ஸ், ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ அதனால எனக்கு வந்து 8 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து மொத்தம் இந்த சைடு எனக்கு மொத்தம் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு, 18 ஆக்சிஜன் இருக்கு. இந்த சைடு எனக்கு எவ்வளோ இருக்கு, 10 ஆக்சிஜன்லாம் இருக்கு. இதை சேர்க்காதீங்க, இருங்க நான் எரேஸ் பண்ணிடுறேன். எனக்கு இந்த சைடு எவ்வளோ இருக்கு, 10 ஆக்சிஜன் தான் இருக்கு. கரெக்டா? இந்த சைடு
10 ஆக்சிஜன் தான் இருக்கு. என்னன்னா 8 சேர்க்கணும். அப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் H2O சேர்ப்பேன். அப்போ 8H2. ஓகே. இப்போ இந்த சைடு ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு? 10 தான் இருக்கு. ஆனா இந்த சைடு பாரு 16 ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ இதை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் வந்து H பிளஸ் சேர்ப்பேன். அப்போ 6H பிளஸ். பேலன்ஸ் ஆயிடுச்சா ரியாக்ஷன்? இதுதான் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். இது வந்து நீங்க பண்றதுக்காக, ஓகேவா? நீங்க பண்ணணுன்றதுக்காக கொடுத்தது. ஸோ இது வந்து சால்வ் பண்ணி லைக் டெலிகிராம்ல நான் கேட்பேன். இது சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும். டெலிகிராம்ல கண்டிப்பா நான் கேட்பேன். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் லைக் இந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும், ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் அயன் எலக்ட்ரான் மெத்தட். அயன் எலக்ட்ரான் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ரியாக்ஷன்ஸை நான் என்ன பண்ணுவேன் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல, ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலா இருக்கா, இப்படி தானே பண்ணுவேன். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அது ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷனா பிரிச்சுப்பாங்க, இன்னொன்று செகண்டா ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷனா பிரிச்சுப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சுட்டு லைக் இது வந்து 1 2 அப்படின்ட்டு ரெண்டா பிரிச்சுட்டு நெக்ஸ்ட் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தவிர்த்து மிச்சம் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸை பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து நான் மெட்டல்ஸை பண்ணுவாங்க. எக்ஸப்ட் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். இப்போதைக்கு ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனை பண்ண மாட்டாங்க. ஆட்டம்ஸ் பேலன்ஸ் இருக்க ஆட்டம்ஸ் மட்டும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. பேலன்ஸ் ஆக்சிஜன் யூஸிங் H2O. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆக்சிஜன் இருக்குல்ல, அதை வந்து H2O யூஸ் பண்ணி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமாட்டி ஹைட்ரஜன் வந்து H பிளஸ் யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவோம், ஓகேவா? அது அசிட்டிக்காக இருந்ததுன்னா H பிளஸ் யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவோம் ஹைட்ரஜனை. பேசிக்காக இருந்ததுன்னா ஹைட்ரஜனை நம்ம OH மைனஸ் யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவோம். இப்போ எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டி அந்த ரெண்டு ரியாக்ஷனுக்கான எலக்ட்ரான்ஸையும், அந்த ரெண்டு ஹாஃப் ரியாக்ஷன்ல இருக்க எலக்ட்ரான்ஸையும் கேன்சல் பண்ணி என்ன ஒரு காமன் ரியாக்ஷன் வருதோ அதுதான் அயன் எலக்ட்ரான் மெத்தட்ல வந்து ரியாக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எழுதிக்கோங்க. இதுதான் எக்ஸாம்பிள். H2O2 மைனஸ் பிளஸ் MnO4 மைனஸ் கிவ்ஸ் O2 பிளஸ் M2 பிளஸ் H2. ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன் எழுதணும். ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன் தான் எனக்கு -1 0க்கு போகுது. ஸோ H2O2 எனக்கு 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி 0க்கு போயிடுச்சு, எழுதிட்டேன். ஓகே. ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன், அதாவது Mn வந்து எனக்கு வந்து +7 இருந்து எனக்கு +2க்கு போயிருக்கு. ஸோ இங்கே ரிடக்ஷன் நடந்திருக்கு. 5 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணி அது எனக்கு Mn +2க்கு போயிருக்கு. ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷனும் எழுதிட்டேன், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டு இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுவேன், ரெண்டு எலக்ட்ரான்ஸ்க்கான நம்பர். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு இங்கே வந்து ஈக்குவலா இல்லை. ஸோ அது ரெண்டையும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுவேன். ஒரு நிமிஷம். ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ அதனால எனக்கு வந்து 8 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து மொத்தம் இந்த சைடு எனக்கு மொத்தம் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு? 18 ஆக்சிஜன் இருக்கு. இந்த சைடு எனக்கு எவ்வளோ இருக்கு? 10 ஆக்சிஜன்லாம் இருக்கு. இதை சேர்க்காதீங்க, இருங்க நான் எரேஸ் பண்ணிடுறேன். எனக்கு இந்த சைடு எவ்வளோ இருக்கு? 10 ஆக்சிஜன் தான் இருக்கு, கரெக்டா? இந்த சைடு 10 ஆக்சிஜன் தான் இருக்கு. என்னன்னா 8 சேர்க்கணும். அப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் H2O சேர்ப்பேன். அப்போ 8H2. ஓகே. இப்போ இந்த சைடு ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு? 10 தான் இருக்கு. ஆனா இந்த சைடு பாரு 16 ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ இதை பேலன்ஸ் பண்றதுக்காக நான் வந்து H பிளஸ் சேர்ப்பேன். அப்போ 6H பிளஸ். பேலன்ஸ் ஆயிடுச்சா ரியாக்ஷன்? இதுதான் வந்து ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். இது வந்து நீங்க பண்றதுக்காக, ஓகேவா? நீங்க பண்ணணுன்றதுக்காக கொடுத்தது. ஸோ இது வந்து சால்வ் பண்ணி லைக் டெலிகிராம்ல நான் கேட்பேன். இது சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும். டெலிகிராம்ல கண்டிப்பா நான் கேட்பேன். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் லைக் இந்த மெத்தட் வந்து ஈஸியா இருக்கும், ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் எந்த விஷயமா இருந்தாலும் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் அயன் எலக்ட்ரான் மெத்தட். அயன் எலக்ட்ரான் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ரியாக்ஷன்ஸை நான் என்ன பண்ணுவேன் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல,
ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலாக இருக்கா, இப்படி தானே பண்ணுவேன். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷனாக பிரிச்சுப்பாங்க, இன்னொன்று செகண்டாக ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷனாக பிரிச்சுப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு லைக் இது வந்து 1 2 அப்படின்ட்டு ரெண்டாக பிரிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தவிர்த்து மிச்சம் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸை பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வந்து நான் மெட்டல்ஸை பண்ணுவாங்க. எக்ஸப்ட் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன், இப்போதைக்கு ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனை பண்ண மாட்டாங்க. ஆட்டம்ஸ் பேலன்ஸ் இருக்க ஆட்டம்ஸ் மட்டும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, பேலன்ஸ் ஆக்சிஜன் யூஸிங் H2O. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆக்சிஜன் இருக்கும்ல, அதை வந்து H2O யூஸ் பண்ணி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமாட்டி ஹைட்ரஜன் வந்து H+ யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா, அது அசிட்டிக்காக இருந்ததுன்னா H+ யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவோம் ஹைட்ரஜனை, பேசிக்காக இருந்ததுன்னா ஹைட்ரஜனை நம்ம OH- யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுவோம். இப்போ எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமாட்டி அந்த 2 ரியாக்ஷனுக்கான எலக்ட்ரான்ஸையும் அந்த 2 ஹாஃப் ரியாக்ஷன்ல இருக்க எலக்ட்ரான்ஸையும் கேன்சல் பண்ணி என்ன ஒரு காமன் ரியாக்ஷன் வருதோ அதுதான் அயன் எலக்ட்ரான் மெத்தட்ல வந்து மெத்தட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஓகேவா, அயன் எலக்ட்ரான் மெத்தட். ஃபைன், இதுதான் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு -1ல இருந்து 0க்கு போயிருக்கு, அப்போ ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. மெக்னீஷியம் நம்மளுக்கு +7ல இருந்து +2க்கு போயிருக்கு, ஸோ இங்கே ரிடக்ஷன் நடந்திருக்கு. 5 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி அது +2க்கு போயிருக்கு. நான் இதுதான் நான் ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன்ல எழுதணும்னு சொன்னேன். H2O2 எனக்கு 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. MnO4- எனக்கு 5 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி அது 2+ ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. ஓகேவா, ஓகே, ஸோ 2 ரியாக்ஷனையும் எழுதிக்கோங்க. இந்த 2 ரியாக்ஷனையும் எழுதிட்டு லைக் இதுல வந்து 5 எலக்ட்ரான்ஸ் எனக்கு கெயின் ஆயிருக்கு, இதுல 2 எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து இந்த 5ம் இந்த 2ம் நம்மளுக்கு வந்து கிராஸ் மல்டிபிள் மாதிரி பண்ணிப்போம், ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல பண்ண மாதிரியே. 5H2O2 + 5O2 + எவ்வளோ, அதாவது டோட்டல் எலக்ட்ரான்ஸ் 10 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, 5 × 2 10. ஓகேவா, ஸோ டோட்டல் எலக்ட்ரான்ஸ் 10. ஸோ 10 எலக்ட்ரான்ஸ் + H+ நம்ம இன்னும் பேலன்ஸ் பண்ண வேணா, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் 2MnO4- + 10 எலக்ட்ரான்ஸ் gives 2Mn2 + H2. H2வும் அப்படியே இருக்கட்டும், நம்ம இன்னும் பேலன்ஸ் பண்ணல. ஓகே, இதில் 2 எலக்ட்ரான்ஸ்லையுமே அதாவது 10 எலக்ட்ரான்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ டோட்டல் ரியாக்ஷன் 2MnO4- + 5H2O gives 5O2 + 2Mn2 + இந்த 8ம் இந்த 6ஐயும் இப்போ நான் எடுத்துடுறேன். ஓகேவா, ஸோ இதில் எனக்கு H2O. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும்னா நான் H2O ஆட் பண்ணணும், கரெக்டா? ஓகே, 4 2s are 8, அப்போ 8 ஆக்சிஜன் ப்ளஸ் இங்கே 10, அப்போ டோட்டலாக 18 ஆக்சிஜன் இருக்கு, கரெக்டா? ஓகே, இங்கே 10 ஆக்சிஜன் தான் இருக்கு, பேலன்ஸ் 8, அதுக்கு தான் நான் வந்து 8H2 ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே ஹைட்ரஜன் பார்க்கலாம். ஹைட்ரஜன் இங்கே 10 ஹைட்ரஜன் தான் இருக்கு, இங்கே வந்து எனக்கு 16 ஹைட்ரஜன் இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த 6ஐ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த 6ஐ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே 6H+ நான் ஆட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுதான் அயன் எலக்ட்ரான் மெத்தட். இது கொஞ்சம் அந்த எலக்ட்ரான்ஸை டோட்டல் பண்ணி எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஒரு மாதிரி, அது அந்த ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடே ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மெத்தட் தான் ஈஸியான மெத்தட். ஓகே, இது வந்து அதே மாதிரியே ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அதுவும் இதுவும் கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லணும். நான் டிபிபி கொஷினாவும் போல் போட்டு நான் வந்து டெலிகிராம்ல கேட்பேன். ஓகேவா, இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணணும். ஓகேவா, லைக் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு, இவ்வளோதான் கான்செப்ட். ப்ரீவியஸ் இயர் கொஷின் போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின், which of the following reaction is a decomposition reaction? எந்த ரியாக்ஷன் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் கேட்குறாங்க. அதாவது ஒன்னா இருக்கிறது 2ஆ உடையிறத தான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லுங்க. சால்வ் பண்ணுங்க, லைக் 2 கொஸ்டின் இருக்கு, 2 கொஸ்டினுமே சால்வ் பண்ணுங்க. ஓகே, which of the following
reaction is a decomposition reaction. என்னடா அது பெண் ஒழுங்கா எழுதுறேன். Which of the following reaction is a decomposition reaction? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லைக் நம்மளுக்கே தெரியும்ல, ஒரு காம்பவுண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸாக உடையிறது தான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அப்படி பார்த்தா பி, ஆப்ஷன் பி. ஏன்டா பெண் எழுத மாட்டேங்குது. சரி, ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் ஆர் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். இதில் எந்தெந்த ரியாக்ஷன்லாம் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2Cu ப்ளஸ்ல இருந்து Cu வந்து ப்ளஸ்ல இருந்து 2+ போயிருக்கு. அதே மாதிரி ப்ளஸ்ல இருந்து 0க்கு போயிருக்கு. பெண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு நிமிஷம். ஓகே, அப்போ இது வந்து என்ன ரியாக்ஷன், லைக் இது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி. (3MnO4 2+ + 4H+ gives 2MnO4- plus MnO2 plus 2H2. இதில் Mn வந்து நம்மளுக்கு 6ல இருந்து, என்னடா சுத்தமாக எழுத மாட்டேங்குது. ஓகே, Mn வந்து நான் சும்மா சொல்கிறேன். Mn வந்து +6ல இருந்து நம்மளுக்கு +7க்கு போகும். அதே மாதிரி Mn வந்து +6ல இருந்து நம்மளுக்கு +4க்கு போகுது. ஓகேவா, +6ல இருந்து ரீசன் பண்ண முடியாது. வரேன். ஓகே, Mn வந்து எனக்கு இப்போ கையால் வளைய மாதிரி ஆயிடுச்சுடா கடைசியில். +6ல இருந்து எனக்கு +7க்கும் +4க்கும் போகுது. கையில் எழுத முடியலையே. அப்போது இங்கே வந்து +6 நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா +7 ஆக்சிடைஸ் ஆகுது. அதே மாதிரி +6 நம்மளுக்கு +4 ரெடியூஸ் ஆகுது. அப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் தான். ஓகேவா, ஓகே. தேர்டு எரேஸ் பண்ணணுமே. சரி, இது வந்து நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இதுக்கான ஆன்சர் என்ன, இதுக்கான ஆன்சர் என்னன்னா AB தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா, ஸோ ஒரு நிமிஷம் பேலன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். பென் என்ன ஆச்சுன்னு தெரில, நான் என்னன்னு பார்க்கணும். பேலன்ஸ் என்னன்னு நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா, பேலன்ஸ் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நான் வந்து ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. இங்கே எழுதுகிறவனே தெரியல. ஓகேடா, நல்லா படிங்க. லைக் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்லையும் அயன் எலக்ட்ரான் மெத்தட்லையும் நிறைய கொஷின் சால்வ் பண்ணுங்கள், சரியா? ஏன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்லேருந்து மோஸ்ட்லி அந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் வச்சு நிறைய கொஷின் கேட்டாங்க, ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு கேட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் இயர் அந்த கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க சொன்னல, அந்த மாதிரி கூட கேட்கலாம். அது லாஸ்ட் பேஜில் வந்து ஒரு கொஷின் கொடுத்துருந்தால, கோஎஃபிஷியன்ட் வச்சு X, Y கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி கூட கேட்கலாம். நான் இன்னும் நிறையா கொஷின்ஸ் வந்து நான் லைக் பென்னு என்னன்னு தெரில, நான் அது பார்க்கணும். நான் நோட்டில் வேணால் எழுதி கொஷின்ஸ் மட்டும் நோட்டில் எழுதி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் டெலிகிராமில். அதை பார்த்து நிறையா கொஷின் சால்வ் பண்ணுங்கள், சரியா? இப்படியும் மேக்ஸிமம் ஒரு 15 கொஷின்ஸ் எழுதியிருக்கேன். டேப்பில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் இன்னும் பேலன்ஸ் ஒரு 10 எழுத வேண்டியது இருக்குது. நான் எழுதிட்டு உங்களுக்கு ஒரு 20 கொஷின் டிபிபி மாதிரி ரெடி பண்ணி நான் நோட்டில் எழுதி சென்ட் பண்ணுறேன். அதை சால்வ் பண்ணிடணும். சால்வ் பண்ணி கண்டிப்பாக எல்லாருமே சால்வ் பண்ணணும், சரியா? சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்றது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா லைக் போல் போடுவோம் டெலிகிராமில், எல்லாரும் எவ்வளோ கொஷின் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ரிப்ளை பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஓகே, நல்லா படிங்க. தேங்க்யூடா.